கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் மத்தியில சீமான் அவர்களை மாற்றுன்னு சொல்ற மாதிரி அதே இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நியூஸ் 24x7 நிறைய இடங்கள்ல வந்து நிறைய ஊர்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய இன்டர்வியூஸ் அந்த பைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களை மாற்றா வந்து கல்லூரி மாணவர்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவங்க வந்து இப்போ எல்லாருமே அதான் சொல்றேன், பொதுவா விஜயை சூஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் மேல ஒரு திரை கவர்ச்சி பிம்பம் இருக்குது. அதை உடைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ மாற்றுன்னு வராரு வாய்ப்பளிப்போம்னு ஒரு எளிமையான ஒரு லேமன் கான்செப்ட்ல விஜய் அவங்க சப்போர்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். மாணவர்களுக்கு அந்த சரியான புரிதல் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அது வந்து அந்த விஜய் ஆதரிக்கிறவங்க எல்லாம் முட்டா பசங்க தற்குறின்னு சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. அது சரியான அணுகுமுறையும் கிடையாது. விஜயை அவங்க ஆதரிக்கிறாங்கன்னா அப்ப இவங்க யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு சரியா தன்மையப்படுத்தாம விட்டுருக்குறாங்க. அது எடப்பாடியா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், உங்களெல்லாம் அவன் ஏன் உங்கள்கிட்ட வரல? அப்ப ஏன் நீங்க தப்பு பண்ணீங்க? என்னை கேட்டீங்கன்னா அவங்க மேல தப்பு இல்லை, எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் மேலதான் தப்பு. திராவிடியன் ஐடியாலஜி, தமிழ் தேசிய ஐடியாலஜி அதாவது 10-15 வருஷம் தான் ஆச்சு. நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க? உங்களுடைய போதாமை, உங்களுடைய அறிவு நேர்மையற்ற செயல்களால தான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டம் உருவாயிருக்குன்னு நான் பார்க்குறேன்.